மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. இங்கே நான் உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். ஏதோ இன்னைக்கு ஒரு பிரசங்கம் பண்ணிடணும் அப்படி இல்லை. ஒருவேளை இயேசுவானவர் இங்கே வந்தால் அவர் என்ன பேசுவாரோ அதை பேசிடுவேன். ஆரம்ப கட்டங்களில் அநேக போதகர் கூட்டங்களில் போய் பேச போவேன். அவங்கக்கிட்ட சொல்லுவேன், ஒருவேளை இயேசு கிறிஸ்து இங்கே வந்து இப்போ உங்ககிட்ட பேசுனா அவர் என்ன பேசுவாரோ அதை நான் இப்போ உங்ககிட்ட பேசுவேன்னு சொல்லுவேன். சிலர் எப்படி பார்ப்பாங்க, சிலர் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க சொல்லுவேன், நீங்கள் என்ன நினச்சாலும் சரி கர்த்தர் பேசுகிறத பேசுவேன்னு சொல்லுவேன். அப்புறம் கர்த்தர் பேசுகிறத பேசலைன்னா நான் என்னத்துக்கு இங்கே வந்து நிற்கணும், அது அவசியம் இல்லைன்னுவேன். அப்புறம் நீங்கள் சர்ச்சில் பாஸ்டர் கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அதை பேசலைன்னா உங்களுக்கு சர்ச்சில் என்ன வேலைன்னு கேட்பேன். கப்சிப்புன்னு அடங்கிடுவாங்க. அதாவது எவ்வளோ அறியாமை சபைக்குள்ள போதகர்களுக்குள்ள. நான் தூசி குப்பை, நான் பாவி அப்படிங்கிற எண்ணங்கள், அப்படி போதகர்கள் பேசுறது, அதனால் அநேக ஆசீர்வாதங்களை, தங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களை தடுத்து விடுகிறார்கள். நான் மறுபடியும் இப்போ நான் 2வது தடவை சொல்ல போகிறேன். உண்மையிலேயே நிறைவான ஆசீர்வாதத்தோடு வாழ்கிறது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மட்டும்தான். அப்படி தான் அவர் டிசைன் பண்ணியிருக்கிறார். அங்கே 12 கோத்திரத்தார் வந்தாங்க. லேவி கோத்திரம் மாத்திரம் கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டது. ஆனால் அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது, நிலங்கள்லாம் கிடையாது. குடியிருக்கிற இடம் மட்டும்தான். மாடு வச்சுருந்தானா மாடு மேய்க்கிற இடம் மட்டும்தான் அங்கே கொஞ்சம் கிடக்கும். மற்றபடி அவர்களுக்கு எந்த நிலம் பலம் தோட்டம் துறவு ஒன்றும் கிடையாது. அது சொல்லிட்டாரு, இது இவங்க என்னுடைய வேலை, எனக்கு வேலை செய்கிறவங்க, இவங்க என்னுடைய சுதந்திரம். கர்த்தரே அவர்களுடைய சுதந்திரம்னு அங்கே எழுதியிருக்கு வாசனம். கர்த்தரே அவர்களுடைய சொத்து அப்படி எழுதியிருக்கு. கர்த்தரே சுதந்திரமாக சொத்தாக இருக்கிறப்ப இவங்களுக்கு எப்படி பட்டினி, அது எப்படி குறைவுகள்லாம் வர முடியும்? ஆனால் பல சமயங்களில் குறைவுகள் வந்திருக்கு இஸ்ரவேலில். என்னன்னு கேட்டிங்கன்னா, 10 கோத்திரத்தாருடைய தசமபாகங்களும் இவங்களுக்கு வரும். அவங்க கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்துறத பூரா நசல் உண்டது, கண்ணு போனது, வால் அந்தது அப்படியா கொண்டு வந்து செலுத்துகிறான். மந்தையில் பார்த்து சூப்பராக ஒரு ஆடு அல்லது ஏதோ ஒன்று காய்கறின்னா கூட தேர்ந்தெடுத்ததா, நேர்த்தியானதா கர்த்தருக்குன்னு கொண்டு வந்து கொடுக்குறான். அவர் என்ன பண்ணுறாரு, வாங்கி இவங்கள்ட்ட கொடுத்துட்றார். அப்போ நேர்த்தியானதெல்லாம் கர்த்தர் வழியாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்கள்ட்ட போகுது. அல்லேலூயா. நம்பலாமா? எல்லார காட்டிலும் நான் நல்லா இருப்பேன்னு நான் சொல்கிறேன், நம்பலாமா? நான் நல்லா தான் இருப்பேன். ஏன்னா விவரம் தெரியாதப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். சாப்பாட்டுக்கு இல்லாமல் கிடந்திருக்கிறேன். வாரக்கணக்காக பட்னியாக இருந்திருக்கிறேன். ஒரு ஆள் வந்து 2 ரூபா கொடுத்தாரு. அதை வச்சு 4 நாள் எலுமிச்சம்பழ சாதம் வாங்கியிருக்கேன். அன்றைக்கி அந்த காலங்களில் எலுமிச்சம்பழ சாதம் 50 பைசா.
ஒரே நாளில் சாப்பிட செலவு பண்ணக்கூடாதா? 4 நாளாக அதை எடுத்து பயன்படுத்தியிருந்தேன். எனக்கு கொடுத்த அந்த ஆளுக்கு இருக்கிறாருன்னா அது ஒரு காலம். ஆனால் ஒரு நேரம் வந்தது, எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சோதனையும் வந்துருந்துச்சு. இவ்வளவு நாளாக பட்டினியாக கிடக்கிறமே, வீட்டில் போய் நம்ம ஒழுங்காக இருக்கிறேன்னு சொல்லிட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லிட்டா உடனே எவ்வளோ காசு வேணும் உடனே கிடைக்கும். நாங்கள் காசு கஷ்டம் எல்லாம் தெரியாமல் வளர்ந்த ஆள். என் மனைவி அப்படி இல்லை. அவங்க ரொம்ப கஷ்டத்தில், அவங்க 2 பேர், அப்பா அம்மா 2 பேரும் டீச்சர்ஸ் தான். ஆனாக்க ஏதோ ஒரு வழியில் பணமெல்லாம் கரைஞ்சி போச்சு. அவங்க அத்தை கொடுத்த சேலையை தான் காலேஜில் படிக்கிறப்பெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நிலைமை. அவங்க காசு கஷ்டத்துலேயே வளர்ந்துருக்குறாங்க. இப்போவும் பாருங்கள், 5 பைசான்னா கணக்கு பார்த்துருவாங்க. ஒருவேளை நான் அப்படி இருக்க மாட்டேன், என்னால் இருக்க முடியாது. ஏன்னா காசு கஷ்டம் தெரியாமல் இருந்த ஆள். உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த ஒரு காலம் மாறிச்சு, அந்த கடினமான காலம் மாறிச்சு. நான் அப்போ சொல்லுவேன், சாப்பாட்டுக்காக தானே இப்படி போய் அங்கே போகலாமான்னு நினைக்கிறோம். நோ, அதுக்குன்னு அதை போய் தெய்வம்னா ஏற்றுக்கிற முடியும்? நோ, அதை விட சாகிறது தேவலாம். அப்படி சொல்லிக்கிட்டு எந்திரிச்சு போனேன். அடுத்த நாள் எனக்கு வர வேண்டிய பணங்கள் கொஞ்சம் வந்துச்சு. கடனெல்லாம் கட்டினேன். ஹாஸ்டலில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. 3 மாதம் மெஸ் பில் கட்டாதவங்க ஹாஸ்டலில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் தான். அப்புறம் இந்த பணம் வந்தவொடனே முதல்ல போய் அந்த அரியர்ஸ் எல்லாம் கட்டி, அந்த சமயத்தில் அங்கே இருந்த கிளர்க்கு, அவர் ஒரு விசுவாசி, அவர் பணத்தை வாங்கிக்கிட்டு போய் சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு, இந்தா உனக்கு ரூம் இங்கே அலாட் பண்ணுறேன், ரூம் இங்கே போ அப்படின்னு ரூம் கொடுத்தாரு. அன்று முதல் அப்படியே பெருசாகிட்டுருக்கு. இனிமேல் சில சொல்லுவாங்க, ஒரு ஆள் சொன்னான், சர்ச்சு பெரிய பில்டிங் கட்டிட்டீங்கல்ல, உன் ஊழியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு ஆள். என்னடா இப்போ தான் தொடங்குறோம்னா நீங்கள் பாட்டுக்கு முடிஞ்சிருச்சுன்ற பிசா சொல்லுதுக்க, உன் ஊழியம் நிறைவேற்றிட்டேன். ஆனால் சொல்கிறேன், இப்போ தான் ஆரம்பிக்குது. A new beginning, ஒரு புதிய ஆரம்பம் இங்கே வருகிறது. எப்படி வரும் தெரியாது, வந்த பிறகு எப்படி வந்துச்சு விளங்காது. அப்படிதான் ஒரு பாட்டு வேற பாடுறோம். அவர் ஏதாவது செஞ்சுக்கிடுவார். நான் செய்ய வேண்டியது எரியோ கோட்டையை சுத்த வேண்டியது, கோட்டை விழுக்காட்டுறது அவர் வேலை. ஹலோ, அவருக்கு சின்ன கோட்டையாக இருந்தால் தான் விழுக்காட்டுவாரா, பெரிய கோட்டையாக இருந்தால் விழுக்காட்டுவாரா? அவருக்கு எந்த கோட்டையை பற்றியும் கவலை கிடையாது. ஏதோ கொஞ்சம் நிலம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இப்படி தான் கொடுப்பாரா, கொஞ்சம் பெருசாகவும் கொடுப்பாரா? உங்களுக்கு என்ன மனசில் படுதோ கேட்டு வைங்க. கேட்கறது கஷ்டமா? நீ கேட்ட மட்டும்தான்டா கொடுப்பேன்ட்டா. சில சமயத்தில் ஒரு பிச்சைக்காரன் வருவேன், பையில் கையை விட்டு பார்த்தா 1 ரூபா 2 ரூபாயெல்லாம் ஒன்றும் காணும். அது அந்த காலத்தில் 10 பைசா 8 அணா 1 ரூபா அப்படி தான் கொடுப்பான். 10 ரூபாயா இருக்குதே, படம் உனக்கு இல்லைடா, 1 ரூபா இல்லைட்டு போயிடுவோம். ஏன்னா 10 ரூபாயா தான் இருக்கு. இப்போ சில இடத்துல போய் கேட்டால் சில்லறையெல்லாம் பிரித்து விற்க மாட்டேங்க சொல்கிறாங்க. உங்கள் மனசில் உங்கள் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர்னு நினைக்கிறீங்களோ, நம்ம காசு கொடுத்து வாங்கினாலும் நீங்கள் யாராவது காசு கொடுத்து அந்த காசு தான் கொண்டு போய் கொடுப்பேன். ஹலோ,
அவனே வந்து இருந்தால் வச்சுக்கன்னாலும் அது காசு அவனே கொடுத்துக்கிறான். ஹலோ, ஏதோ ஒன்று நடக்கும். இது வந்து பைபிள் டீச்சிங்காக சின்ன ஜபத்துக்காக பயன்படக்கூடிய இடமா இது இருக்கும். பெரிய கூட்டங்கள் வருகிற இடம் வேற ஒன்றா இருக்க போகுது. அது வருகிறது, வந்து கொண்டே இருக்கிறது, அது இறங்குது. இப்போவும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்காக இறங்கி வருது. அதை நீங்கள் உள்ளே வாங்கிட்டீங்கன்னா உள்ளே வாங்கிட்டீங்கன்னா அதை பேசுவீங்க, அது நடந்துடும். நான் ஆரம்பத்தில், இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன், சாலமோனுக்கு ஒரு வார்த்தை வசனம் வந்து அவன் இருதயத்தில் இறங்கி இருந்துச்சு. அதை ஜபமாக கேட்டுட்டான், அது நடந்தது. அவன் கேட்டதை விட அதிகமாக நடந்தது. அவர் வந்து நமக்குள்ள எதையோ விதைக்கிறார். மனுஷகுமாரன் விதைக்கிறார் வசனத்தை. விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். என்னத்தை விதைக்கிறான்? அவன் இங்கே நம்மளுக்கு சோளம் அரிசி பருப்பு என்னத்தையே விதைக்கிறான். ஆனால் அவர் வந்து என்ன விதைக்கிறாரு? அவர் வார்த்தை தான் சீடு, அவருடைய வார்த்தை தான் விதை. அந்த வார்த்தையை, நல்ல வார்த்தையை, ஆசீர்வாதமான வார்த்தையை, ஆசீர்வாதங்களை உங்கள் இருதயத்தில் வசனமாக விதைக்கிறாரு. அது வளரும், ஆசீர்வாதமாக விளையும், சுகம் விளையும், பணம் விளையும். என்னங்கன்னா பணம் காய்க்கிற மரமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. கேட்டிருக்கீங்களா? பணம் காய்க்கும். நான் சொல்லுவேன், போதகர்கள் தான் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு நிறையா கர்த்தர் நல்லதாக கொடுக்குறாரு. அவன் காணிக்கையை கொண்டு வர தானியம், முதற் பலன் எல்லாம் கர்த்தருக்கு கொண்டு வர்றாங்க. கர்த்தர் இங்கிட்டு வாங்கி இங்கிட்டு கொடுத்துட்றாரு. வந்துட்டு யார் தான் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்களும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் தானே. அதில் ஏதாவது குழப்பமா? எல்லாம் உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வரும். நீங்கள் சொல்லணும், நான் ராஜாவும் ஆசாரியனமாக இருக்கிறேன், எனக்கு வர வேண்டியதை கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பீர், என்னுடைய உயர்வு என்னுடைய ஆசீர்வாதம் உம்மாலே. அது எப்படி வரும் எனக்கு தெரியாது, உங்களுக்கேவும் தெரியாது. அதனால தான் என்னென்னு தெரியாத ஒரு அந்நிய பாஷையில் உங்களை பேச வைக்கிறார். உங்களுக்கு விளங்கிட்டால் அந்நிய பாஷை பேச மாட்டீங்க, அந்த விஷயத்துக்கு ஜெபம் பண்ண மாட்டீங்க. இதெல்லாமா கேட்கலாம், அது சரிப்படாது. அப்படிதான் நீங்கள் கொஞ்சோண்டா என்னமாவது கேட்பீங்க. இது லூஸு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் இதுக்கு புத்தி கெட்டாத ஒன்று யாராவது கேட்டால் தான் அவர் கொடுப்பாரு. அவர் அப்படி ஒரு ரூல் வச்சுருக்கிறாரு. நம்ம கேட்கணும், அவர் கொடுப்பார். இப்போ நம்ம தான் 2 ரூபா கொடுத்தா போதும்ன்றோம்ல. அவர் 1000 ரூபா கொடுக்குறேன்னா 2 ரூபா கொடுங்கங்க, அவர் லூஸு கேப்பான்ட்டு தலைக்க உன் வாயை மூடு, நீ பேசுகிறத பேசாத. நான் ஒரு ஆளை உள்ளே அனுப்புகிறேன், அவர் என்னமோ பேசுவார்ல, அவர் பேசுறதுக்கு மட்டும் வாயை கொடு, அவர் அவனுக்கு ஜெபம் பண்ணிக்கிறாரு அப்படின்றார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஜெப உதவியை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால், நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நமக்கு செய்ய வல்லவருக்கு அந்த ஜெபம் அங்கே போய் சேருமானா அந்த காரியங்கள் உங்கள்கிட்ட வந்து இறங்கிடும். எப்படின்னு தெரியாது. அது எப்படி தெரியும்? தெரியாது. கோட்டை சுற்றினா கோட்டை விழுந்துருமா? சுற்றினா இங்கே அவங்களுக்குள்ள 1000 கேள்வி இருந்திருக்கான். அதில் 100 பேர், ஒரு 1000 பேர் சுற்றி இருப்பான்னாக்க அதில் 100 பேர் அட்லீஸ்ட்டு கோட்டை சுற்றி வந்தாங்க நடந்துருமாக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதனால தான் கர்த்தர் சொன்ன வாயை திறக்காதுன்னு. கடைசியில் ஒரு நாள் ஆர்ப்பரிங்கடான்னா இவன் ஆர்ப்பரிக்கிறான், அது போட நினச்சி சத்தம் போட்டவொன்னே கோட்டை விழுந்துருமாக்கும். ஆர்ப்பரித்தான், கோட்டை விழுந்துருச்சு.
ஆர்ப்பரிங்க, அந்நிய பாஷையில் பேசுங்க, எரிகோ கோட்டை விழும். ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டி எடுத்துட்டு யோர்தான் நதியில் இறங்கினாங்க. காலை வச்சா யோர்தான் பின்னிட்டு திரும்பியது. ஆசாரியர்கள் போய் காலை தாங்க வச்சாங்க. கால் வைக்கிறது இவங்க வேலை. யோர்தான் நதியை பின்னிட்டு திரும்பி, ஆதாம்ங்கிற ஊர், அதான் பாவம் செஞ்சவன் ஊர். பாவத்தின் ஆரம்பத்துக்கே ஆதாம் வரைக்கும் என்னப்பா அம்புடு தூரத்துக்கு யோர்தான் மரணம், மரணம் பின்னிட்டு போகிறது. நான் சில நாட்களுக்கு முன்னாடி சொன்னேன், மரணம் என்னை சுற்றி சுற்றி வர பார்க்குதுன்னு. ஆமாம், எனக்கு மட்டும் இல்லை, எல்லாரையும் தான் சுத்த பார்க்குது. எவனை விழுங்கலாமோ என்று வாய்ப்பு கொடுத்தா விழுங்கிடுவான். வாய்ப்பு கொடுத்தா யாரை வேணாலும் விழுங்குவேன். இயேசுவை கூட விழுங்கலான்னு பார்த்தான். அந்த சீஷர்களோடு சேர்ந்து கலிலேயா கடல் அப்படியே மூழ்கடிச்சிடணும்னு பார்த்தான். காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, நல்லா ஒடியாராங்க. ஐயோ, நாங்கள் செத்து போகிறத பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்றாங்க. என்னத்துக்கடை மும்பிட்டு அலறீங்கன்னு சொல்லிட்டு, காற்றே இறையாதே, கடலே அமைதலாக இருக்கு. ஏன்டா நீங்களே காற்ற கடலை அதட்டி இருக்க வேண்டியதானேன்னு சொல்லாமல் சொல்கிறார். ஏன் பயந்தீர்கள் அற்ப விசுவாசிகளே? அதெல்லாம் என்ன அர்த்தம்? ஏன்டா அப்படி பயந்தீங்க? பேதர் தண்ணியில் மூழ்கிறப்ப ஏன் பயந்த? பயமில்லாமல் இருந்தால் நடந்து போயிருப்பான். இப்பொழுதும் கூட உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்பாக பெரிதான திறந்த வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது, திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவன் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிற ஒருவர் உங்களுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். யாரும் அதை பூட்ட முடியாது. எந்த பிசாசு அதை பூட்ட முடியாது. எந்த திருடனும் நமக்கு விரோதியும் அதை பூட்ட முடியாது. திறந்த வாசல், ஆசீர்வாத வாசல். போய் சுதந்திரியுங்கள். இஸ்ரவேல்கிட்ட சொன்னார், போய் சுதந்திரித்துக்கொள், பாலும் தேனும் ஓடுகிறதும் நலமும் விசாலமான அது கானானியர்கள் குடியிருந்த தேசம். அவர்கள் தங்களுடைய பாவங்களினாலே அதை தீட்டுப்படுத்தினார்கள். அதனால் நான் அவங்களை வெளியேற்றுறேன் அப்படின்றார் கர்த்தர். அவங்கள வெளியேற்றுறேன், அவங்கள அந்த தேசத்தை விட்டு டிஸ்மிஸ் பண்ணுறேன். அது என்ன சொன்னார்? அவர்களால் இந்த தேசம் தீட்டு போயிட்டு அதனால் அவங்கள எல்லாரையும் இல்லாமல் ஆக்கிட்டேன்றார். இஸ்ரவேல்கிட்ட சொல்லும்போது, நீங்களும் அது மாதிரி அந்த தேசத்தை தீட்டுப்படுத்தினீங்கன்னா தேசம் உங்களையும் கைக்கு போட்டுரும்டா. அவர் சட்டத்தெல்லாம் எங்கிட்டு மாற்றலை, அதே சட்டம்தான். இஸ்ரவேலர் ஒழுங்காக இருந்தப்போ அங்கே இருந்தாங்க. அவங்க பாகால்கிட்ட போனவுடனே தேசம் அவர்களை கைக்கு போட்டுருச்சு. பாகால்கிட்ட போனாங்க, பாகால்களுடைய பாவங்கள் எல்லாம் இவர்கள்ட்ட வந்துருச்சு. நீங்கள் இயேசுவை பின்பற்றுறீங்க, இயேசுடைய குணங்கள் எல்லாம் உங்ககிட்ட வருது. பாகாலை பின்பற்றினா பாகாலுடைய புத்தி பூரா அவங்ககிட்ட வந்து இறங்கிடுது. அதுதான் அவ்வளவு அக்கிரமும் அசுத்தமும் தீட்டும் அருவருப்பும். அப்படி என் தேசத்தை தீட்டுப்படுத்தினாங்க. இவங்க இங்கே இருக்கக்கூடாது, வெளியேற்றிட்டேன், ஆளை காலி பண்ணுறேன்ட்டார். அதுவும் இல்லாமல் அவர்களுடைய அக்கிரம அளவு அவங்க நிரப்பிட்டாங்க. ஒருத்தன் கூட உயிரோட இருக்கக்கூடாது, கொல்லுன்ட்டார். நான் யோசிப்பேன், அடா ஆண்டவரே, நீர் இரக்கமும் ஐஸ்வர்யம்னா இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர், அப்படியெல்லாம் என்ன ஆச்சு ஆண்டவரே? என்ன டே அவன் பேயிடா. பாவத்தின் நிறைவு, அக்கிரமத்தை நிறைவாக்கிட்டாங்க. அதாவது அவங்க இன்னுமே மனம் திரும்புறதுக்கு முடியவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு எல்லை கோட்டை தாண்டிட்டாங்க. இனிமேல் அவன் மனம் திரும்பவே முடியாது. அவன் இன்னைக்கு செத்தான்னா நாளைக்கு செத்தான்னா போட்டு தள்ளுட்டார். ஹலோ, அதை அப்படிதான் செஞ்சார். ஆனால் இந்த ஆளுக பூராத்தையும் சுத்தம் பண்ணாமல்
அதில் கொஞ்சம் பேரை வச்சு அதை அவங்கெல்லாம் இவங்களுடைய வாழ்க்கையில் சரீரத்தில் விழாவில் முள்ளாக இருந்துட்டாங்க. கர்த்தர் சொன்னதை செஞ்சிடணும். இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்கிறத நீங்கள் செஞ்சுருங்க. திறந்த வாசல் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஜெப உதவியை கொடுக்கறதுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இந்த மூவரில் பிதாவோட ஐடியா படி இயேசுவானவர் சிலுவைக்கு போய் நம்ம அந்த நன்மைகளெல்லாம் ஜீவனை பெற்றுக்கொள்ள அவர் வழி உண்டாக்குனார். இயேசு அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு ஜெப உதவியை கொடுக்குறார். அந்த ஜெப உதவியை பெறாதவர்கள் வாழ்க்கையில் எல்லா தீங்குகளையும் அனுபவிப்பாங்க. அப்படிதான் ஏசாயா 28:11 சொல்லுது. அவர்கள் பின்னிட்டு விழுந்து சிக்குண்டு பிடிபட்டு என்னெல்லாமோ போட்டிருக்கு. என்னன்னு கேட்டால் அந்நிய பாஷை பேச மாட்டேங்கிறான், சொல்கிறேன் பேச மாட்டேங்கிறான் அப்படின்றாரு. அந்நிய பாஷை பேசுறது நம்முடைய ஜெப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும். அப்படி நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். இது நாள் வரை தீமையாக நடந்ததை கூட நன்மையாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒருவர் உண்டு. அப்படிதான் ஏசாயா இல்லை ரோமர் 8:26 எழுதியிருக்கு. வாசிச்சிருங்க. சகலத்தையும் கர்த்தரிடத்தில் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. இப்போக்கு பார்க்கறதுக்கு ஒன்றும் ஏதுவாக தெரியல, ஆனால் ஏதுவா மாறிடும்ங்கிறார். நன்மைக்கு ஏதுவாய். யோசேப்புக்கு அவனை பிடிச்சி குழிக்குள்ளே போட்டு 20 காசுக்கு விற்றப்ப அது என்ன நன்மையா? ஆனால் ஜீவ ரட்சணை செய்யும்படியாக இவங்க எல்லாருக்கும் முன்னாடி யோசேப்பை கர்த்தர் எகிப்து கொண்டு போயிருந்தாராம். அத்தனை பேர் காலில் விழுகிறாங்க. அவனுக்கு ஒருத்தனுக்கு கூட அடையாளம் தெரியல. நான் யோசிப்பேன், இந்த எம்மா ஊருக்கு போன சீஷர்கள் இவங்களுக்கு 10 நாளைக்கு முன்னாடி இயேசுவை பார்த்துருப்பாங்க. இப்போ அவர் மரித்து 3 நாள் தான் உயிர்த்தெழுந்து இப்போ இங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. தெரியலை. அவருடைய கண்களுக்கு அது மறைவாக இருந்தது. ஆனால் டக்குன்னு ஒரு நேரம் அந்த வெளிப்பாட்டை கொடுக்குறாரு. நீங்களும் நானும் வெளிப்பாட்டை பெற்று வாழுகிறவர்கள். இங்கே பாருங்கள், ஒரு ரூல் சொல்கிறேன். மறதிக்கும் வெளிப்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இருக்கிறது மறந்து போச்சு, ஆனால் வெளிப்பாடுனா இல்லாத விவரங்கள் நமக்கு வருது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு தேவனுடைய வெளிப்பாட்டின் அடிப்படையிலே நாம் வாழுகிற வாழ்க்கை. அப்போ அதிகமாக வெளிப்பாட்டை கொடுக்குறாரு. இருக்கிறது மறந்துக்கிட்டு போகலை, ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் இருக்குது. அந்த விவரங்களுக்கு மேலாக புதுசாக நான் உன்னை இப்படி அப்படி இப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு வர்றாரு. மறக்கிறது இல்லை, மறக்காது. சில ஆட்களை பார்த்துருக்கேன், ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆளை பார்த்து பேசிட்டா அவன் நாராயணன் தானே, அவன் எங்கேன்னு கேட்குறாரு. ஒரு ஆள் கேட்டார், எனக்கு அப்படியே ஃபங்க் ஆயிடுச்சு. எப்போ ஒரு தடவை பார்த்து பேசிக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு அவனை போய் பேர் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் இல்லை அங்கே, அவன் எங்கே என்ன கேட்குறாரு. எனக்கு ஸ்டன் ஆயிடுச்சு. அப்படி எத்தனையோ காரியங்களை ஞாபகம் வச்சுருக்க முடியாது. பாசிங் ரிமார்க்ஸ், கடந்து போகிற போது எதோ கேட்ட சத்தம் அதை மாதிரி போயிடும்னு நினச்சா இந்த ஆளுக்கு அதை ஞாபகம் வச்சுருக்காங்க. அந்த ஞாபக சக்தி இருக்கும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், மனோவிருத்தின்னா என்னது? யாரை பற்றி எழுதுகிறப்ப பைபிள் மனோவிருத்தின்னு போட்டிருக்கு?
சாலமோனை பற்றி போட்டிருக்கப்ப அந்த வசனத்தை எடுத்து வாசிச்சிருங்க. மனோவிருத்தியையும் மறதியையும் அது என்னன்னு பாருங்க. 1 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் 4வது அதிகாரத்தில் வருதுன்னு நினைக்கிறேன். 3லே இருக்கா, 4 இருக்கும் பாருங்க. 4:29 அந்த அவன் இத்தனை நீதிமொழியை சொன்னானா, இத்தனை பாடல்கள் பாடினானா, அதை சம்மந்தப்பட்டதோட வரும் பாருங்க. வசனம் 29. சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் கடற்கரை மணத்தலையாக மனோவிருத்தி. மனோவிருத்தின்னா எல்லாமே விளங்குது 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 விளங்குது. இவ்வளவு காரியங்களா? படிக்கிறவங்களுக்கு அடிப்படையாக சில விஷயங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் டெஃபனிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை படித்து மனப்பாடம் பண்ணிட்டாங்கன்னா அடுத்ததுக்கு மேலே மேலே கட்டி எழுப்பி போயிடுவாங்க. அடிப்படை தெரியாமன்னா பூரா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அடிப்படை தெரிஞ்சிருச்சுன்னா விளங்கிடும். கர்த்தர் இவனுக்கு விளக்கி 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 சொல்லி மனோவிருத்தியை உண்டாக்குனாருன்னு போட்டிருக்கு. என்னென்னத்தை பற்றி எல்லாமோ நீதிமொழிகளில் சொல்லி வச்சானோ. 1005 பாட்டு வேற எழுதுனானா. 3000 நீதிமொழிகள் 1005 பாட்டு. அது வேற எண்ணி எழுதி வச்சிருக்கு பாருங்க. ஒழுங்காக இருந்திருந்தான்னா இன்னும் கொஞ்சம் நிறையா பேசியிருப்பான், செஞ்சிருப்பான். அவன் பாவத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ண போயிட்டான். ஏன்டா கர்த்தரை பற்றி ஆராய்ச்சி பண்ணுன்னு சொல்கிறான். தேவனை அறிகிற அறிவில் வளரலாம். அப்போ தெய்வீக சுவாபம், திவ்ய சுவாபம் உனக்கு வரும்னு சொன்னால் இவன் போய் பாவத்தை ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். கடைசிக்கு நல்ல வேலை ரட்சிப்புக்குள்ளே வந்தானா வரலையான்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெந்தகோஸ்தே வட்டத்தில் போய் கேட்டிங்கன்னா அவன் செத்த நரகந்தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. நான் தான் மெதுவாக ஆரம்பிச்சு விட்டேன். இல்லை, அவன் கடைசி காலத்தில் மனம் திரும்பிட்டானா. அதனால தான் பிரசங்கில கடைசியில் காரியத்தின் கடைத்தொகையை கேட்பாமாகன்னு சொன்னான். அப்புறம் அதிலே 7வது அதிகாரத்திலேயே என்னமோ இதெல்லாவற்றையும் என்னுடைய மாயை நாட்களிலே கண்டேன்னு சொன்னான். அப்புறம் இன்னொரு வசனம் சொல்லவா? 2 நாளாகமா நீ இது சாமுவேல் அப்போ தானே வாசிங்க 7வது அதிகாரத்தில். அந்த சாலமோன் தான் எனக்கு ஆலயத்தை கட்டுவேன்னு. அதில் என்ன போட்டிருக்கு? அவன் அக்கிரமம் பண்ணால் அவனை என்னுடைய கிருபையை அவனை விட்டு விளக்காம அவனை மிலாற்றினால் தண்டிப்பேன். எங்கன போட்டிருக்கு? 2 சாமுவேல் 7:14. எங்கே எடுத்தீங்களா? பைபிளில் இருக்கா? பைபிள் கையில் வச்சுருக்கீங்களா? எங்கே வந்து எடுத்து திறந்து பார்த்தாலும் பார்க்காட்டியும் அங்கே பைபிள் கையில் இருக்கணும். ஓகே, வாசிங்க பார்க்கலாம். உனக்கு முன்பாக இருந்த சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விளக்கினது போல அவனிடத்திலிருந்து என் கிருபையை. என்னையா நியாயம்? இவன் மனம் திரும்பிக்கிற ஆளாக இருக்கிறதுனால கிருபையை விளக்கலை, இல்லாட்டி போடான்னு இருப்பார். எங்கேயோ பார்த்துட்டு இருக்கேன். 2 சாமுவேல் 7:14. நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால்
நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்தருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். அதான் சொல்லுவான், விசுவாசிகளுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படும்னு. அது நீதிமொழியில் 11 கடைசியில் வருதுன்னு நினைக்கிறேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். என்ன சொல்லிவிட்டார் பாருங்க. அதே மாதிரி தான் பேதுருவை விட்டு கர்த்தருடைய கிருபை விலகாமல் அவனுக்கு ஒரு ஜெபத்தை வேற பண்ணி வச்சார். உங்களுக்கு எனக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. அதை நம்புறீங்களா? உங்களுக்கு எனக்கு ஜெபம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஹலோ, நம்ம பாவத்தில் விழுகக்கூடாது. அப்படியே தவறி போய் விழுந்தா கூட தூக்கிட்டு வருவார். அதுக்கு நம்ம தூக்கிடுவார்னு போய் விழுகக்கூடாது. சில ஒரு 10 வருஷம்னு வைங்களேன், இந்த யூடியூப்பெல்லாம் பிரபலமாக வந்து 10 வருஷம் இருக்குமா? 10 வருஷம் இருக்கும். 10 வருஷத்துலேருந்து அப்படியே கவனிச்சுக்கிட்டு வர்றேன். வெளிநாடுகளில் ரொம்ப பிரபலமாக இருந்த பெரிய உலகெங்கும் பிரசித்தி பெற்ற அப்படி ஊழியக்காரர்கள் தங்களுடைய கடைசி காலங்களில் எதையோ ஒன்று தப்பாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஒரு ஆள் சொல்லியிருக்கிறாரு, நான் இந்த மாதிரி முன்ன காலங்களில் ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச் பண்ணதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரியுது, நான் விட்டுட்டேன்றாரு. சாக போகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி. ஐயா, நல்லா தான் நான் பேசியிருந்திருக்கேன், ஏன்டா திடீர்னு உனக்கு இந்த கிறுக்கு வந்துச்சுன்னு நாம் அங்கே உட்காந்து நினைக்கிறோம். அதால் கொஞ்ச நாளில் போயிட்டார். ஒரு ஊழியக்காரனாக்க பொருளாசையில், அந்த ப்ராஸ்பெரிட்டி பொருளாசையில் வந்து கடைசிக்கு அவருடைய போதனை தப்பாக போயிடுச்சு. அந்த ஆள் எழுதின புஸ்தகமெல்லாம் என்கிட்ட இருக்குது, அதெல்லாம் படித்தேன். அப்போல்லாம் நல்லா இருந்தது. பிற்காலங்களில் அவர் வந்து போதனை தப்பாக போச்சு, போயிட்டார். இன்னும் சில ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, நமக்கு நேரடியாக பார்க்கவே இந்த போதனை இவங்க பண்ணுறது தப்புன்னு நமக்கு தெரியும். ஆனால் பெரிய ஆளுங்க அவங்கெல்லாம் தங்களுடைய கடைசி காலங்களில், ஒருத்தர் சொல்கிறாரு, அமெரிக்க தேசத்தில் ரொம்ப பெரிய ஊழியக்காரராக இருந்த ஆள் சொல்கிறாரு, எனக்கு எல்லாம் கடைசியில் எனக்கு சில சந்தேகங்கள் பைபிளில் இருக்குதுன்னுட்டார். அங்கே சர்ச்சில் உட்கார்ந்துருந்த 25,000 பேர், 10 வருஷமாக நாங்கள் வந்து இவர் சொன்ன வார்த்தையை கேட்டு நம்பி இருந்தோம், கடைசிக்கு இவரே எனக்கு டவுட்டுன்ட்டு போயிட்டார். அந்த ஒரு வார்த்தை அந்த ஜனங்களை எவ்வளவு குழப்பியிருக்கும். நான் அப்படி மெதுவாக உட்காந்து கவனித்து பார்ப்பேன். இங்கே இந்த ஆள் எங்கிட்டு கோட்டை விட்டான், இந்த ஆள் எங்கே கோட்டை விட்டான், இங்கே ஆள் எங்கே கோட்டை விட்டான்னு பார்த்தா, அடிப்படையாக ரொம்ப தெம்பாக பெரிய காரியங்களை செஞ்சிருவேன் போன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட உள்ள இருதயம் கரெக்டாக இருக்கணும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அப்படின்னு இயேசு சொன்னார், தேவனை தரிசிப்பார்கள். இந்த இருதய சுத்தத்தை எங்கே விட்டோமோ, அப்புறம் ஒருவேளை வாழ்க்கையில் பணம் காசெல்லாம் வரலாம், ஜனங்கள் முன்னாடி உயரலாம், நீங்கள் பெரிய காரியங்களை செய்யலாம், ஆனால் கடைசியில் உங்களை போட்டு பார்த்துரும். இந்த இருதய சுத்தம்ங்கிறது அவர் கேட்குற ஒரு விஷயம். இது இருந்தால் மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்றார். நான் உன்கிட்ட பேசுவேன், அதை நீ நம்புவா, அப்புறம் அதெல்லாம் உனக்கு நடந்துருங்கிறார். இருதய சுத்தமாக இருந்தால் கர்த்தர் வருவார். இந்த அப்போ தான் நீ கேட்டீங்க, தாவீதுக்கு வீட்டை கொடுக்குறேன்னாரு, இவன் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு கர்த்தரை விட்டுட்டான்னா. இவனுடைய இருதயம்தான் கர்த்தர் குடியிருக்கிற இடம். இந்த இருதயத்தை விட்டு அவன் வெளியேற்றி விட்டான்னா கர்த்தர் அவர் கொடுத்த வீட்டை விட்டு அவனை வெளியேற்றி விட்டுருவார். அதான நடக்குது. நம்முடைய இருதயத்தில் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுவது மிக மிக அவசியம். நான் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாளில் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் வேற, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ரெண்டாவது எனக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான வசனம்னு கேட்டிங்கன்னா, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார். இந்த 2 வசனம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வசனம் இருக்கும். அவங்களுக்கு பிரியமான எதையாவது சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு. ஆனால் எனக்கு இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள்,
அப்புறம் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே வாழ்க்கையில் நடத்தப்படுகிறார்களோ. கர்த்தர் ஒரு பக்கம் தெக்கப்படான வடக்க போய்கிட்டு இருந்தான். கர்த்தர் சொன்னபடி அங்கே நடக்கணும். அதை செய்யுங்க. இருதயத்தை நல்லா வச்சுக்கோங்க. அவர் உங்ககிட்ட என்னமோ பேசுவார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். சுற்றிலுமாக இருக்க ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்தியிருப்பார். அதுவே கர்த்தருக்கு மகிமை. நீங்கள் உயர்ந்திருந்தா அது அவருக்கு மகிமை. நீங்கள் உயரலைன்னா அவருக்கு என்ன லூசுங்க, இம்புட கொடுத்தாலும் எடுத்து வச்சுக்கிற மாட்டேங்குதுங்க. அது வேண்டாம் இது வேண்டாம் அப்படி சொல்லிட்டு உட்காந்துருக்குதுங்க. ஒரு நாளைக்கு திருமணமும் குடும்ப வாழ்க்கைன்னு ஒரு நாள் ஃபுல் டே போடணும்னு வச்சுருக்கேன். ரொம்ப அது, அதாவது தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்படுகிற ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சில பொய்கள் எல்லாம், அது பொய்ன்னு நமக்கு தெரியணும், எது சத்தியம்னு நமக்கு தெரியணும். நாம் அந்த கர்த்தர் கொடுக்குற சத்தியத்தில் நின்னா நீங்கள், உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பீங்க. ஒரு ஆள் சொல்கிறான், கல்யாணம் பண்ண ஒருபாடு சகோதரன் சகோதரியமாக வாழ்கிறேன்னா அப்புறமேலு அவன் என்ன செய்வான், வேலை பார்க்குற இடத்துல எவ்வளவு ஒருத்தி வந்து சாப்பிட்டீங்களா அப்படி கேட்பா. வீட்டில் நீ புருஷனை சாப்பிட்டீங்களா அப்படி கேட்குறத விட்டுட்டு, நீ கேட்காததுனால அவன் வேலை பார்க்குற இடத்துல வந்து எவ்வளவு ஒருத்தி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பா. அப்புறம் எதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் சொல்ல, நானே வீட்டிலேருந்து உனக்கு சாப்பாடு கொண்டு வந்துடுறேன்பா அப்படின்னு ஒருத்தன் கதை சொல்கிறான். குடும்பம் எப்படிங்க இருக்கும் அது? எங்க நீதிமொழிகள் 5வது அதிகாரம் கடைசியில் ஒரு 4-5 வசனம், உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, எத்தனை இடத்துல எங்கே ஆரம்பிக்கிறது? அதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துல ஊற்றுக்கண் இருக்கா? 16 15 15லேருந்து எல்லாரும் வாசிங்க. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அவன் குடும்பம், உன் மனைவி, உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்திரு, அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக. அவளுடைய ஸ்தனங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக. அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. என் மகனே, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரியின் மார்பை தழுவ வேண்டியது என்ன? உன் மனைவியோட நீ சந்தோஷமாக இருந்தேன்னா பரஸ்திரியோடைய மார்பை தழுவ வேண்டிய அவசியம் இல்லையே. இது என்ன உன்னத பாட்டிலையா வருது இந்த வசனம்? உன்னத பாட்டிலையா வாசித்தோம்னு நினைக்கிறீங்க? அங்கே தானே மணவாளன் மணவாட்டி அதெல்லாம் நல்லா சொல்லியிருக்கும்பீங்க. இது நீதிமொழிகளில் இருக்குங்க. ரொம்ப சீரியஸ். அதாவது ஏதாவது லவ் சாங் அது. இது ரொம்ப சீரியஸ். குடும்பத்தை ஒழுங்காக நடத்தலைன்னா, கணவன் மனைவியாக இல்லைன்னா, நான் சகோதர சகோதரின்னு சொல்லிக்கிட்டா எல்லா பிசாசும் உள்ளே புகுந்து வேலை பார்த்துரும். கர்த்தர் மேலே இருக்கிற அன்புனால, கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதுனால தான் ஒருத்தன் போய் பாவம் செய்யாமல் இருக்க முடியுமே ஒழிய, மற்றபடி ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா பயந்தாவது போய் எங்கேயா பாவம் செய்வான். இவ்வளவு சீரியஸாக எழுதியிருக்கு. ஆனால் எவ்வளவோ கணவன் கல்யாணமே அசுத்தம்ன்றாங்க. அப்படியே கல்யாணம் பண்ணிட்டா இனிமேல் சகோதர சகோதரியாக வாழுன்றாங்க.
அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டா நீங்கள் ஸ்திரீகளால் கரைப்பட்டவர்கள்ங்கிறாங்க. அப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்க இருதயம், நம்மெல்லாம் ஸ்திரீகளால் கரைப்பட்டவங்க அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்துருக்குமா இல்லையா? அவங்க தேறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேரவே முடியாது. ஏன்னா பரலோகம் போயிடுவாங்க, அவ்வளோதான். இந்த பூமியில் நல்ல குடும்பத்தை நடத்தி ஆசீர்வாதமான குடும்பமாக சுற்றிலுமாக இருக்க ஜனங்களுக்கு சாட்சியாக இருக்கவே முடியாது. மனுஷன் தனியாக இருப்பது, தனித்திருப்பது நல்லதல்லன்னு சொல்லிட்டு ஏற்ற துணையை ஏற்படுத்துவேன்னு மனைவியை கர்த்தர் கொடுத்தாரு. அப்புறம் ஒரு ஆள் சொல்கிறான், ஸ்திரீயை தொடாமல் இருப்பது நல்லது. நான் சொல்கிறபடி என்னை மாதிரி எல்லோரும் கல்யாணம் பண்ணாமல் இருந்துட்டா நல்லது. இப்போ யார் ஞானி, கர்த்தரா இவனா? ஹலோ, கர்த்தர் சொன்னது கரெக்டா? இவன் சொல்கிறேன், எனக்குள்ள கர்த்தருடைய ஆவியன் உண்டு என்று எண்ணுகிறேன், என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லுகிறேன். ரைட்டியா? ஆனால் கர்த்தர் சொன்னதா சொன்ன? நீ சொல்லலையே. கர்த்தர் சொன்னார் பிரிந்து போகக்கூடாதுன்னு. ஆனால் இவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் சரி தொலைஞ்சுவோ அப்படின்னு மோசே சீட்டு கொடுத்துட்டாங்கண்ணா, சீட்டு எழுதிக்கன்னு. இந்த சீஷர்களுக்கு ரொம்ப கொண்டாட்டம். நல்ல வேலை மோசை சீட்டு எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஏசுலார்ட்ட வந்து அதெல்லாம் கிடையாதுடா, ஐயோ இந்த ஆளை எப்படி பின்பற்றுறதுன்னு அவங்களுக்கு அதே ஒரு பெரிய பிரச்சனை. அப்படின்னா மனுஷன் கல்யாணம் பண்ணுவது, திருமணம் செய்வது என்ன சொன்னாங்க சீஷர்கள்? என்ன சொன்னாங்க? கல்யாணம் பண்ணுறது நல்லதல்லன்னு சொன்னாங்களா இல்லையா? போச்சா? வசனம் தெரியாதா? இதை கண்டுபிடிச்சி வாசிங்க, ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். பத்தொன்பதுல 10 என்ன சொல்லுது? சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தா விவாகம் பண்ணுவது நல்லதுன்னு, நல்லது இல்லைன்னு யாருக்கு சொல்றது? சூப்பரா இருக்கு. இப்போ சீஷர்கள் பேச்ச கேட்கறதா, கர்த்தர் பேச்ச கேட்கறதா? இயேசு சொன்ன வார்த்தையை கேட்கறதா, பவுல் சொன்ன வார்த்தையை கேட்கறதா? என்ன பாஸ்டர் நீங்க பைபிள்ல பவுலே கவுத்து விடுறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை மீறி பேசினா யார் பேசினாலும் நோ. இன்னைக்கு நான் பார்த்துருக்கேன், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள்லாம் என்னென்னமோ சொல்லி பெரிய ஆளாக இருந்துட்டு சில ஆட்கள் டிவியிலே இப்போ காணாம், சில ஆட்கள் கர்த்தரை விட்டே போயிட்டாங்க. ஆனால் இன்னும் பணக்காரனாக இருக்கேன். இன்னும் அவங்கெல்லாம் ஒரு மாதிரி கேவலப்பட்டு போய் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆள் செத்தே போயிட்டான், ஒரு ஆள் எனக்கு இன்னும் ஒன்று நிறைய எனக்கு விளங்கலை அப்படின்றான். நான் நினைப்பேன், அட்லீஸ்ட் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாதா? இவ்வளவு நாளாக ஒழுங்காத்தானே பிரசங்கம் பண்ணேன், ஒழுங்காத்தானே ஊழியம் செஞ்ச, கடைசியில் என்னத்திரா போட்டு உலட்டுற அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நானும் கொஞ்சம் கவனமாக இருப்பேன். எதுக்கு? நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமாம், அவனை ஏன் குற்றம் சொல்கிறேன்? அப்புறம் அந்த பாவத்தை நீ செய்கிறப்பன்னு இவர் சொல்கிற, அந்த அவனை நான் குற்றம் சொல்லவும் வேண்டாம், அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தா பாவம் செஞ்சிருவாங்க. ஆனால் நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறதுனால பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. அப்புறம் அவங்களாம் ஏன் என்னமோ பண்ணிட்டாங்க? அவங்க ஏதோ சில விஷயங்களில் நியாயப்பிரமாணத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்துட்டாங்க. நியாயப்பிரமாணத்துக்கு ஒப்பு கொடுத்தா நியாயப்பிரமாணம் இவனை சாப்பிட்டு முழுகிடும். கிருபை இன்னைக்கு பெரிய கருத்தோட இப்போ நம்ம சாமியார் பெர்க்மேன்ஸு அடிக்கடி கிருபை, ஐயோ ஆண்டவரே அப்படி கிருபைனா அப்படி சொல்லுவார். ஏன்? என்கிட்ட ஒன்றுமில்ல ஆண்டவரே நீர் தான். அப்படி சொல்லி வளர்ந்தா நீங்கள் வளருவீங்க. உங்களுக்காக திறந்த வாசல்,
ஆசீர்வாதத்தின் வாசல். ஒருவனும் பூட்டக்கூடாதபடி கர்த்தர் திறந்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் வாசல் உங்க முன்னாடி இருக்கு. விசுவாசிக்கிறவங்க கையில் உயர்த்தி ஒரு அல்லேலூயா போடலாம். போதுமா? இன்னொரு காவா? இன்னொரு தடவை அல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வாதத்தின் தேவன். இங்கே இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் எல்லார் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. இவர்கள் இதற்கு முன்பாக செய்த எந்த பாவத்தையும் நீர் நினைப்பதில்லை. அதெல்லாம் கேன்சல் பண்ணி இருக்கிறீர். எல்லாவற்றையும் இவர்களை விட்டு நீக்கி இருக்கிறீர். இயேசுவின் ரத்தம் இவர்களை கழுவி இருக்கிறது. இவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனால் பிறந்திருக்கிறார்கள். ஆதலால் உலகத்தை ஜெயிக்கிறார்கள். உம்முடைய கிருபை கூட இருக்கிறது. உம்முடைய கிருபையாலே வாழ்ந்திருப்பார்கள். உம்முடைய கிருபையாலே ஜெயமாய் வாழ்வார்கள். எல்லாவற்றிலும் கர்த்தர் மகிமைப்படுவீராக. கர்த்தருக்கே துதிக்கான மகிமை. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் என்றென்று இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, காட் பிளஸ்.